கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ரட்சிப்பின்னூற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின்னூற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. திறக்கப்பட்டதாமுற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாமுற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. 2 ராஜாக்கள் 5:10. அதுக்கு நாகமான் கடுகோபம் கொண்டு புறப்பட்டு போய், பார்த்தீங்களா, ஆசீர்வாதம் பக்கத்தில் வந்துருச்சு. அவர் சொன்னதை மாத்திரம் செஞ்சால் நீண்ட கால அந்த வியாதி, அவரை சிறுமைப்படுத்துகிற வியாதி அவரை விட்டு போய்விடும். ஆனாலும் நான் நினச்சேன் அவர் வெளியே வந்து அப்படி செய்வார் இப்படி செய்வார், இனி வீட்டுக்குள்ளே கூட கூடலையே, கடுங்கோபம் அவருக்கு வந்தது என்று காண்கிறோம். அதனால் அவர் திரும்பி போனார், ஆசீர்வாதத்தை விட்டு திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கோபம் வரலாம், கடுங்கோபம் வரலாம், மிருகத்தனமான கோபங்கள் வரலாம். அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிடங்கள் மாத்திரம் நாம் மௌனமாக இருப்போம் என்றால், சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு உட்கார்ந்துருப்போம்னா மிக பெரிதான சேதாரங்களிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுவோம். கொலைகளில் பாதி கொலைகள் திட்டமிட்டு நடக்குது, மீதி பாதி கொலைகள் எல்லாம் கோபத்தை அடக்க முடியாதனாலேயே நடந்தன. அதனால் கோபத்தினால் கொலை செய்தவங்க சிறைச்சாலையில் பல வருடங்களாக கைதிகளாக இருக்கிறாங்க. என்ன ஒரு வேதனை பார்த்தீர்களா? ஒரு 5 நிமிடம் அவங்க கோபத்தை அடக்கியிருப்பாங்கன்னா அவங்க இன்றைக்கி நம்மளை மாதிரி எவ்வளவோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அன்பு தம்பி தங்கச்சி, கோவப்படாதீங்க, யாரையும் திட்டாதீங்க. நிறைய பேர் கோவப்பட்டு அம்மா அப்பாவை அடிக்கிறத கேள்விப்படுறேன். வேண்டவே வேண்டாம், சாபங்களை வரவழைத்து விடாதிருங்கள், கோபத்தை அடக்க பழகுங்கள், எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். கோவப்பட்டாலோ நாம் எல்லாவற்றையும் இழந்து போய் விடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர்.
நல்லவர், என் இயேசு பரிசுத்தர். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நாளை தினத்தில் கர்த்தர் சித்தமானால் சென்னை பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் காலை 10 மணிக்கு நடைபெறும். சென்னையில் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறீர்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாய் தரும் விடுதலை பெற்றுச் செல்லும்படியாக அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியிலே அடியார் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, சகோதரர் மங்களராஜ், சகோதரர் கண்மணி சாலமன் போன்றவர்கள் மிக சிறப்பான ஏற்பாடுகளை உங்களுக்காக செய்திருக்கிறார்கள். கூட்டத்தின் இறுதியில் நல்ல விருந்து உண்டு. பாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடைக்கலான் குறுகிய முதியோர் இல்லத்தில் நீங்கள் சேர்வதற்கு இதுவே சரியான நேரம். இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. நீங்கள் விரும்பினால் தாராளமாக வந்து சேரலாம். இதனால நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 11வது அதிகாரம் 9வது வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இதில் ஆண்டவர் அருமையான ஒரு நீதியை மனுக்குலத்திற்கு ஏற்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் ஏராளமான கட்டளைகளை கொடுத்தார். அதை நாம் பின்பற்றும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம்மை அழைக்கின்றார். அதில் முக்கியமான ஒரு கட்டளையாக நான் இதை பார்க்கின்றேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாயை திறந்து நம்ம கேட்டாதான் நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு பசி இருந்தாலும், நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், நமக்கு வியாதிகள் இருந்தாலும், நமக்கு தேவைகள் இருந்தாலும் நாம் மௌனமாக இருப்போம் என்றால் அவைகளில் எதுவுமே சுகம் எதுவுமே நமக்கு கிடைப்பதில்லை. நாம் எதையுமே பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் கேட்டால் ஆண்டவர் தருவார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வருகிற பொழுது அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அந்த குழந்தைக்கு தான் யாரென்றே தெரியாது. என்ன மொழி, என்ன மதம், எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒன்றே ஒன்று தெரியும். தனக்கு எப்பொழுது பசி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அழத் தெரியும். தனக்கு எப்பொழுது என்ன தேவை இருந்தாலும் அது அழும். அப்பொழுது அந்த குழந்தையை ஆற்றி தேற்றுவார்கள். ஓ, இது பசிக்குது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுப்பாங்க. அந்த பசித்தால் அழ வேண்டும் என்கிற அந்த மிகப்பெரிய ஒரு சீக்கிரட்டை இந்த குழந்தை கற்றுக் கொடுத்தது யார்? ஆண்டவர் தானே. வேறு யாராவது கற்றுக் கொடுக்க முடியுமா? பசிச்ச ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆண்டவர் தான் அதை கற்றுக் கொடுக்குறார். உனக்கு பசி எடுத்தால் நீ அழு, உனக்கு தாய், உனக்கு தகப்பன் உனக்கு தேவையானதை தருவார்கள் என்று சொல்லி. இதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நியதியை தொடர்ந்து பின்பற்றும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். உனக்கு எதுவும் பிரச்சனையா, நீ ஏன்ட்ட சொல்லு. உனக்கு எதுவும் தேவையா, நீ ஏன்ட்ட சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய ஊழிய பாதைக்கிலே ஆரம்பத்தில், இல்லைனா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களை நான் திரும்பி பார்க்கிற பொழுது நான் எதற்கெடுத்தாலும் ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்று சொல்லி கதறி அதிகமாக நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது உண்டு. முக்கியமாக அங்கு வந்து கொண்டிருந்த வாலிபர்கள், ஜெபத்துக்கு வந்து கொண்டிருந்த வாலிபர்களுக்காக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே அவர்களை குறித்து எனக்கு நீ சொல்ல வேண்டும், அவருடைய வாழ்க்கையின் ரகசியங்களை சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது தான் என்னுடைய வாழ்க்கையில் அது தீர்க்க தரிசன வர செயல்பட ஆரம்பித்தது. நான் கேட்டேன், அவர்களை குறித்து எனக்கு தெரிய வேண்டும், அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று தெரிய வேண்டும், நீர் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறீர் என்று எனக்கு தெரிய வேண்டும், எனக்கு சொல்லுங்கப்பா என்று மணிக்கணக்காக மன்றாடிய பொழுது ஆண்டவர் அவர்களை குறித்த ரகசியங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதை போலவே அங்கே வந்து வாலிப சகோதரர்களுக்கு பிசாசின் கிரியை இருந்த பொழுது அதை துரத்துவதற்கு தேவையான வல்லமை எனக்கு தர வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் பிசாசுகளை துரத்துவதற்கு தேவையான வல்லமையை ஆண்டவர் தந்தார். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த ஊழியம் கட்டப்பட்டதற்கு காரணம் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தேவை வந்த பொழுதும் ஆண்டவரே நீர் இதை எப்படியாவது செய்ய வேண்டும், என் தேவையை சந்திக்க வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் தேவையை சந்தித்தார். இன்றைக்கு வரைக்கும் சந்தித்து வருகிறார். இந்த நாளிலே நீங்களும் கூட ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கலாம். நீங்களும் கூட தினந்தோறும் இந்த செய்திகளை கேட்டு வரலாம். உங்களுக்கும் 1000 பிரச்சனைகள், 1000 கஷ்டங்கள், 1000 போராட்டங்கள். பாருங்கள், இந்த நல்ல செய்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு
நான் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் எப்படியாக சபிக்கப்பட்டார்கள், அவர்கள் எப்படியாக முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கிற அந்த பூமியில் நீ வாழணும், நெத்தி வெறுவ நிலத்தில் சிந்தி சம்பாதிச்சு தான் நீ சாப்பிடணும், இந்த பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆணாகிய ஆதாமுக்கு ஆண்டவர் சாபம் கொடுக்கிறார். அதே போல் நீ பிள்ளை பெறுகிற காலத்தில் உன் வழி அதிகரிக்கும் என்று பல சாபங்களை பெண்ணிற்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் தான் நாம் வாழுகிறோம் என்பதை மறக்கவே கூடாது. ஆதி தகப்பன் ஆதி தாய் செய்த சாபத்தினாலே, அதன் விளைவாய் வந்த சாபத்தினாலே நாம் எல்லோருமே சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கத்தக்கதாக மறந்து விடாதிருங்கள். இந்த சாபம் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானவைகளை எப்படியாவது நாம் ஆண்டவரிடந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை நான் காண்கிற பொழுது அவர்கள் பக்குவப்படாத ஒரு நிலைமையில் சில காரியங்களை பேசுவதை நான் கவனித்திருக்கிறேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, என் அப்பாவுக்கு என் தேவை தெரியாதா, கேட்டால் தான் அப்பா கொடுப்பாங்களா? இல்லையே, அப்படிலாம் கிடையாது, அதனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் பேசுவதை நான் கவனித்திருக்கிறேன். காலங்கள் செல்ல செல்ல அப்படியாக நிறைய பேரை நான் சந்தித்து வருகிறேன். நான் ஏன் ஜெபிக்கிறேன், நான் ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? இல்லை, அப்படி இல்லை. நிச்சயமாக நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி ஒரு நியதி இருக்கிறது. ஆண்டவர் இதை விரும்புகிறார். நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். அப்பொழுது கொடுக்கப்படும், அவ்வளோதான். நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா அது கொடுக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ முக்கியமானதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ விலையேறப்பெற்றதாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது அறியாமல் நிறைய பேர் கடினமாக உழைக்கிறாங்க. கடினமாக உழைக்கிறது தவறுன்னு நான் சொல்லலை, நானே கடுமையாக உழைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ ஊழியங்களை செய்ய முடிகிறது. கடினமாக கண்டிப்பாக உழைக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் விட நம்முடைய உழைப்பெல்லாம் நாம் நம்புவதை விட ஆண்டவரை நீங்கள் எனக்கு இதெல்லாம் தரணும். ஒவ்வொரு நாளும் தனித்திருக்க வேண்டும், ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை இதெல்லாம் எனக்கு நீ தர வேண்டும் என்று சொல்லி கேட்கணும். அப்படி நம்ம கேட்டால் தான் ஆண்டவர் நமக்கு தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேளுங்கிறதுனா வேறு எதுவுமே கிடையாது. நம்ம அப்பாக்கிட்ட நம்ம கேட்குறோம், அவ்வளவுதான். நம்ம மனுஷங்கிட்டலாம் எத்தனையோ சமயங்களில் கேட்டு வெட்கப்பட்டு போயிருக்கோம், அவமானப்பட்டு போயிருக்கிறோம். நிறைய பேர்கிட்ட நான் சில உதவிகளை கேட்டு அதோடு அவங்க என்கிட்ட பேசாமலே போயிட்டாங்க. அது எனக்காக நான் கேட்கல, ஊழியத்திற்காக சில காரியங்கள் மிக முக்கியமான தேவையில் வந்த பொழுது கேட்டு அவர்கள் என்னிடத்தில் பேசுவதே கிடையாது. நல்ல உறவுகளை எல்லாம் நான் இழந்து விட்டேன். நான் தினந்தோறும் ஜபிக்கிற பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரை நான் உதவின்னு யார்ட்டையுமே கேட்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடக்கூடாது, அதற்கு நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. நான் நம்முடைய பிள்ளை, நம்முடைய ஊழியக்காரன், யார்ட்டையும் போய் கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு நீங்கள் வச்சிடாதீங்க. நான் கொடுக்குற அளவுக்கு என் கைகளை சிறப்படுத்துங்க என்று நான் நாள்தோறும் ஜபிப்பது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும். ஆண்டவரும் கூட உடனடியாக நமக்கு அதை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். கேளுங்கள், கொடுக்கப்படும். அதில் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேடுங்கள், கண்டடைவீர்கள். நான் படித்து முடித்த பிறகு வேலைக்காக எங்கெல்லாமோ நான் தேடினேன். கம்பெனியாக போய் வாசலில் நின்றேன், பிரிண்டிங் ப்ரெஸ் வாசலில் போய் நின்றேன். யாரெல்லாம் கம்பெனி வச்சுருக்காங்க, 2-3 பேர் வேலை பார்க்குறேன், எனக்கும் ஒரு வேலை தாருங்கள். ஐயா, நான் லயலா கல்லூரியில் படித்திருக்கிறேன், அழகாக இங்கிலீஷ் பேசுவேன், எனக்கு ஒரு வேலை தாருங்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்கிட்ட போய் நான் கேட்டிருக்கிறேன். வெளிநாடு செல்வதற்காக பலர்கிட்ட போய் நான் பேசியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்று தெரியாதபடி நான் ஓடி 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 தேடி 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 அலைந்தேன். நான் வீட்டிலே இருந்திருக்கலாம், நான் வீட்டிலே இருந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு எல்லாமே கிடைக்கும் நான் நினச்சிருந்துருக்கலாம். ஒன்றும் நடந்திருக்காது. பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகமே இருட்டு என்று சொல்லி நினைப்பது போல நானும் எல்லாரும் என்னை தேடி வருவார்கள் என்று நினைத்திருந்தால் என் வாழ்க்கை அப்படியே ஒன்று இல்லாத போயிருக்கும். நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஏதாவது ஒன்றை காண்பியும். தினந்தோறும் நான் ஓடுவேன். ஏன்னா நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதுனால தெருவில் உள்ள பெண்கள் பாட்டிமார்கள்லாம் அதை குறித்து பேசி சிரித்தபடினாலே எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு எப்படியாவது நான் போய் எதையாவது ஒரு வேலையில் ஏறிடணும்னு சொல்லி நான் ஓடி திரிந்தேன். நான் அந்த நாட்களில் ஓடி ஓடி திரிவதை பார்த்த ஆண்டவர் இறுதியிலே ஒரு கரஸ்பாண்டண்ட்டை, ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் தற்செயலாக வந்திருந்தார். அவர் சந்தித்து நான் இதே சொன்ன உடனே, வழக்கமுள்ள லயலா காலேஜ் ஸ்டூடெண்ட், ஐ கேன் ஸ்பீக் குட் இங்கிலீஷ்னு உடனே அவர் ஸ்கூலில் வேலைக்கு சேர்த்தார் ஒரு ஆசிரியராக. நான் ஆசிரியர் படிக்க வரணும்னு நினைக்கவே இல்லை, நான் கனவு கூட காணலை. ஆனால் ஆண்டவர் என்னை ஆசிரியர் பணிக்கு அழைத்து பின்பு பேராசிரியராக மாற்றி அதிலே நிறைய ட்ரைனிங் கொடுத்து இப்பொழுது ஊழியத்தில் பயன்படுத்துகிறார்.
நான் தேடினேன், அங்கே போய் தேடணும், இதை போய் எங்கே தேடுறேன், என்ன தேடுறேன்னு தெரியாமலே தேடினேன். வேலைன்னு ஒன்று தேடினேன். ஆண்டவர் ஆசிரியர் பணி எனக்கு தந்தார். வாலிப சமுதாயத்திற்கு இது ஒரு நல்ல ஒரு வசனமாக இருக்குது. தேடுங்கள் கண்டடைவீர்கள். எவ்வளவு காம்படிஷன் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வேலையே இல்லைன்னு எத்தனை பேர் சொன்னாலும் சரி, கவலைப்படாதீங்க. நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கும்படியாக ஏறும்படியான உதவி செய்வார். கடைசியில் நீங்கள் அது பாருங்கள், அருமையான ஒரு வசனம் அங்கே இருக்கிறது. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நம்ம கதவை தட்டினாதான் திறக்கப்படும். ஒரு சிலர் வீட்டில் வாசலில் போய் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. கதவை தட்டுறது அவமரியாதைன்னு நினைப்பாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம்னால அவங்க வரப்போகிறதில்ல, அவங்களுக்கு தெரியாது. போய் ஒரு தடவை தட்டணும் அப்படின்னு வைங்களேன், அப்போ அவங்க கதவு சத்தம் கேட்டு யாரோ தட்டுறாங்களே, தட்டுற சத்தம் கேட்டு வருவாங்க. அப்படித்தானே, தட்டலைன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நாம் தட்டினாதான் திறக்கப்படும் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆண்டோட சமூகத்தில் போய் அவருடைய கதவை தட்டுங்க. ஆண்டவரை எனக்கு இறங்குங்க. ஆண்டவர் வியாதிப்பட்டுக்கிற என் பிள்ளைக்கு இறங்குங்க. ஆண்டவரை நான் வாழ்க்கையில் முன்னேற முடிய விரும்புகிறேன். பிஸ்னஸ் சாதாரணமான காரியம் அல்ல. போட்டி நிறைந்த ஒரு பிஸ்னஸ் வேலையில் நான் புதிதாக இதையாவது செய்ய வேண்டும். நான் எல்லாரையும் விட நான் முன்னேற வேண்டும். எனக்கு உதவிச்சு கதவை தட்டுங்க. அதிகாலமே எழும்பி ஆண்டோட சமூகத்தை நீங்கள் தட்டுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அவர் தன்னுடைய கதவை, ஆசீர்வாதத்தின் கதவை உங்களுக்காக திறப்பார். ஆண்டோடைய ஆசீர்வாதத்தின் கதவை அவர் திறந்துட்டார்னா அதுக்கு பிறகு நீங்கள் இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. பாருங்கள் 11வது வசனம். உங்களின் தகப்பனாக இருக்கிற ஒருவன் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார். ஒரு டேடிகிட்ட போய் கேட்டால் அவன் பதிலாக வேறு ஏதாவது தருவானா? நல்லது தானே தருவான் அப்படிங்கிறத ஆண்டவர் ஒரு உவமையாக சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நிறைய பேர் கடவுள் பக்திக்குரியவர் என்கிறதுனால அவரை பக்தியோடு தேடுறாங்க. ரொம்ப நல்லது, அது பயபக்திக்குரியவர் தான். ஆனால் அதே சமயத்தில் அவரை நாம் அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை தந்திருக்கின்றார். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவாக அவர் இந்த பூமிக்கு வந்தாரோ அப்பொழுது நாம் அவரை அப்பா பிதாவை என்று அழைக்க எல்லா உரிமையும் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால் அப்பா கிட்ட நம்ம தாராளமாக கேட்கலாம். ஒரு சாதாரண உலகப்புறமான தகப்பன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் தன் பிள்ளை ஒன்று கேட்டுவிட்டால் அவன் மனம் இறங்கி அதை எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்று நினைத்து செய்து முடிப்பான். என்றால் நான் உங்களை நேசிக்கிறேன், உண்மையான அன்பினால் நேசிக்கிறேன். ஆண்டவர் அன்பு எவ்வளோ உண்மையானது பாருங்கள். அந்த உண்மையான அன்பின் நிமித்தமாக உங்களுக்கு எதை வேண்டும் என்றாலும் தருவேன், கேட்டால் நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மீனை கேட்டால் அவன் தேலை கொடுப்பானா, பாம்பை கொடுப்பானா, அவன் கல்லை கொடுப்பானான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தகப்பனே, உலகப்புறமான தகப்பனே கொடுக்கான நான் உங்களுக்கு தர மாட்டேனா? விருத்துக்குரியவர்களே, சோர்ந்து போயிருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். என்ன என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். துவக்கமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எங்கே போகணுமே எனக்கு தெரியலையேன்னு சொல்லி தவித்து போயிருக்கலாம். யார்கிட்ட போய் கேட்பேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு போய் தவித்து கொண்டு போயின்னு இருக்கலாம். ஒருத்தட்டையும் போக வேண்டாம், இயேசுவண்டை செல்லுங்கள், அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை கேட்டோம். ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் கேட்க எங்களுக்கு கற்றுத்தாரும். மனுஷங்கிட்ட கேட்டு கேட்டு வேதனையே மிஞ்சி போயிற்று. ஆனால் உம்மிடத்தில் கேட்போம் என்றால் ராஜா, என் தகப்பனே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அநேகருக்கு இந்த உண்மை தெரியாதபடினாலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் தவித்து போய் நிற்கிறாங்க. அவர்களுக்கு எப்படியாவது நீர் உதவி செய்யும். எப்படியாவது சேனைகளின் தேவராய கர்த்தர் மனம் இறங்கும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட வியாதிகளை அகப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விபத்தில் ஆண்டவர் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தற்கொலையின் சிக்கி போராடி கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்பா, எங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையில் நீங்கள் உண்மையில போட்டுக்கிட்டீங்க. நாங்கள் எந்த வியாதியும் சுமக்கணுங்கிற அவசியமே இல்லையப்பா. இப்பொழுதே சுகமளிக்க நம்முடைய வல்லமை புறப்பட்டு செல்வதாக. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே அவைகள் நீங்குவதாக, புண்கள் மறைவதாக, கட்டிகள் மறைவதாக.
ஆண்டவரை தோத்திர வேதனைகள் மறைவதாக, செயல்படாத அவயங்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கட்டும். புது நரம்புகள், புது எலும்புகளை, புது சதைகளை தாரும். இரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த இரத்த நாளங்களை திறப்பீராக, அடைப்புகளை திறப்பீராக. இரத்த நாளங்களில் இருக்கிற அடைப்புகள், ஹார்ட்டுக்கு போகிற ரத்தத்தை அடைப்பட்டிருக்குன்னா திறப்பீராக. நீர் தான் எங்களுடைய ஆன்ஜியோ, நீர் தான் எங்களுடைய பைபாஸ். எப்படியாவது திறப்பீராக, எப்படியாவது அற்புதங்களை செய்வீராக. இப்படிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாவே, பண நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளப்பா, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் தவிக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் மனம் இறங்குங்க ஆண்டவரை. எப்படியாவது கர்த்தர் நீங்கள் மனம் இறங்கி ஆண்டவரை, எங்கள் தகப்பன் அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். பணம் இல்லாமல் ஒருவரால் இந்த பூமியில் வாழ முடியாது. பிஸ்னஸில் எவ்வளவு போட்டி ராஜா, எவ்வளவு ஆண்டவர் துணிகரமான மக்கள் எவ்வளோலாம் ஏமாத்துறாங்க. அது மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது அவர்கள் வெற்றி பெறும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அவர்களுக்கு அற்புதத்தை செய்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினால தடைகள் யாவும் நீங்கட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்து என்ன காலேஜில் சேரணும், என்ன கரியரை சூஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லித்தாருங்க. அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்க வைக்க, காலேஜில் படிக்க வைக்க தேவையான பணத்தை தாருங்க. திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு கடமையில் செய்ய வேண்டும், எனக்கு ஒன்றுமில்லையே என்று தவிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நீங்கள் அந்த பலனை தாருங்க. என் நிலம் வித்தால்தான் உண்டு, இந்த பணம் வந்தால்தான் உண்டு ஐயா, எனக்காக ஜெபிங்கள்னு சொல்லவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியாவது அந்த காரியங்கள் கைமாறி அவளுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து எல்லாம் வாய்க்க உதவி செய்யுங்கப்பா. எஸ்அப்பா, சத்துருடைய கிரிகளை அழித்து போடுங்க, தடைகள் நீக்கி போடுங்க. இந்த காலமாக நல்ல காரியம் நடக்காதா, திருமணம் ஆகாதா, குழந்தை பிறக்காதா ஐயா, எனக்கு சொந்த வீடு கிடைக்காதா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே மகிழ பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தேவ கிருபைகளை ஒவ்வொருவரும் ஒழித்து வைத்துக் கொள்ளும். வயதானவர்களை விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண் பார்வை தெரியலையே தடுமாறுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நடக்க முடியல, வேலைக்கு போக முடியலையே, சம்பாதிக்க முடியலையே, நான் என்ன செய்வேன் தடுமாறுற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. போதை பழக்கங்கள் ஆண்டவரே, இன்னும் கெட்ட பழக்கங்கள், கெட்ட நண்பர்கள் ஐயா, எத்தனை தாய் தகப்பன் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை சந்தியும் விடுவியும். மொபைல் ஃபோன் அடிமைத்தனங்கள் வாலிபத்தின் பாவங்களிலிருந்து வெளியே கொண்டு வரும். எஸ்அப்பா, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். எங்கள் நாட்டையும் ஆசீர்வதி, அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். எஸ்அப்பா, தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் வெட்கப்படாதபடிக்கு, உண்மை நம்பி வந்தவர்கள் யாரும் தலை குனிந்து விடாதபடி இது அவர்களுக்காக யாவற்றை செய்து முடிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் புது கிருபையின் இரக்கத்தை தான் அடைக்கலான்குரிய முதலெழுத்து சேர அநேகரை அழைத்து கொண்டு வார். கர்த்தர் மகிமைப்படும். எல்லா துதிகரமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியம் விலகாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு எஞ்சிக்கு சதா காலங்களில் வைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.